சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திடீர்னு பல்டி அடித்து தமிழக வெற்றி கழகத்துடன் இணையும் ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் மிகப்பெரிய அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காரு. இதன் பின்னணியில என்னதான் நடந்தது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவா பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கிய அங்கம் வகித்து வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவரா தொல் திருமாவளவன் கருதப்பட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 65% தலித்தின மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில இயங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கூட்டணி நிலைப்பாடு மட்டும் இல்லாம மு.க.ஸ்டாலினும் தொல் திருமாவளவனாலும் நல்ல நட்பு இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் கடந்த தேர்தல் சமயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல 4 தொகுதிகள்ல மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருந்துச்சு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த மட்டும் தங்களுக்கு 12 தொகுதிகள் வேணும், அதுவும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டும்னு தொல் திருமாவளவன் கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு. இது தொல் திருமாவளவனின் தனிப்பட்ட கோரிக்கை மட்டும் இல்லாம கட்சியின் தலைமை நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை ஆட்சி அதிகாரத்தில் நாமும் பங்கு பெற வேண்டும், தலித் இனத்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிமை வேண்டும், எனவே நீங்கள் அமைச்சர் பதவி கேளுங்கள்னு கட்டாயப்படுத்தி வராங்க. மேற்படி தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தமிழக வெற்றி கழகம் பக்கம் தாவுவதற்கு தயாராயிருப்பதா பல முக்கிய நிர்வாகிகள் கருதுறாங்க. இதனால் தொல் திருமாவளவன் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து வராரு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் பக்கம் கூட்டணி வைத்து கொண்டா 2 அமைச்சர் பதவியும் 20 தொகுதிகளுக்கு ஒதுக்கி தரப்படணும் பேச்சுவார்த்தை திரைமறைவுல நடைபெற்றிருக்கு. இதை தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விடலாமா அப்படின்னு தொல் திருமாவளவன் ஆலோசனை நடத்தி வருவதா தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா அவசரமா தனது கட்சி நிர்வாகிகளை அழைத்து அவர் பேசியிருக்காரு. நடிகர் விஜயை பொறுத்த வரையில ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து முக்கிய தலைவரான செங்கோட்டையனை தனது கூட்டணியில் சேர்த்து கொண்டதை அடுத்து தொல் திருமாவளவனையும் சேர்த்து கொண்டா கட்சிக்கு மிகப்பெரிய பாப்புலரிட்டி கிடைக்கும்னு கருதுறாங்க. அதே வேளையில தான் திமுகவை முழுக்க எதிர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில திமுகவிற்கு தோல்வியும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற கணக்கு போட்டிருக்காங்க. இதன் நிமித்தமாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்கள் கூட்டணியில சேருமானால் 25 முதல் 30 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கி தர விஜய் தயாரா இருப்பதா திரைமறைவு செய்தி சொல்லப்படுது. இதனால் எந்த சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகம் முகம் பல்டி அடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. இதனால எந்த சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகம் பக்கம் எந்த நேரமும் பல்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.